ஏத்துக்கலாம் ஒரு சேனல்ல சொன்னா ஏத்துக்கலாம், எல்லா சேனல்லையும் சொன்னா என்ன படத்துல கிளைமேக்ஸ் முடிச்சா நான் சொன்னேன். இவர் இல்ல ப்ரோ உங்களை ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் சொல்றேன். நான் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். அந்த பாயிண்ட் ஆஃப்ல என்ன சொல்லியிருக்காப்புல, சூரிய வந்து போக மாட்டாப்புல, கூப்பிடுவாங்க சூர்யா வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க, அந்த இடத்துல முடிச்சிரும். ஒரு நிமிஷம் பாருங்க, அதாங்க புரியுது. கிராமத்துல பணம் வந்து கிராமத்துல நடக்கிறது, கிராமத்துல ஒரு சில பேர் ஆணவ கொலை தான் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை நம்மளுக்கு வேணும், சூர்யா ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் அவனை கொன்றுவோம், அவளை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு ஆணவ கொலை அதை பத்தி சொல்றாப்புல, அதாங்க அதை பத்தி சொல்றாப்புல சொல்லிட்டு வாப்பா அந்த கோயில போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி படத்தை சொல்றாப்புல. ஸ்டோரி சொல்லாங்க, நீங்க எதுக்குங்க அப்படி? அதான் ப்ரோ எல்லா பேருக்குமே கிளைமேக்ஸ் அதான் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த படத்துல நீங்க கனெக்ட் ஆகி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. கிளைமேக்ஸ் அப்படிதான் சொல்றாப்புல, வேற எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லாமே நல்லாதான் இருக்கு. அதானே ஒரு சேனல்ல சொல்லிட்டு போயிடலாம்னு எல்லா சேனல்ல சொல்லி கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக கிளைமேக்ஸ் உங்க கையில கொடுத்திருக்காங்க. அததான் கிளைமேக்ஸ் வந்து உங்க கையில, உங்களோட சிந்தனையில. நீங்க பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ், நெகட்டிவ் இங்க வேலை கிடையாது. ஆணவ கொலை பண்றது தப்பு. ஆணவ கொலை சொல்லலையே அவங்க, ஒரு கோவத்துல இல்ல ஒரு கோவத்துல பேசுவாங்க. இப்படி பண்ணதுக்கு பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அந்த பொண்ணு இல்ல கோவத்துல பேசுறதுதான். ஆனா அதுக்குதான் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு போறோம், எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க வேணாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லல அவங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணை திருத்துறதுக்கு தான் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்து சாமி கும்பிட்டா சரியாயிரும் அப்படின்ற பாயிண்ட்ல கொண்டு போய் கிளைமேக்ஸை உங்க கையில கொடுத்துறாங்க. நீ நல்லதா நினைச்சா நல்லது, நல்லதை மட்டுமே நினைப்போம், அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் நம்ம கையில, நம்ம விஷன்ல நான் எவ்வளவு பாசிட்டிவிட்டியா திங்க் பண்றேன் அப்படின்றதுலதான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கு. பாசிட்டிவிட்டியா திங்க் பண்ணுவோமே. படம் சூப்பர் படம். ஓப்பனா சொன்னா மதுரையோட வாழ்வியல ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அந்த மதுரைக்காரில இருந்து அவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரியன் இடம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் நொறுக்கி விட்டுருப்பாப்புல, அது எந்த அளவுக்கு நொறுக்கி இருக்காரு அப்படின்றது நீங்க லைவா பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த அந்த ஒரு அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. சூரியனை வேற லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த ஆர்டிஸ்ட் அவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. படத்துல வர ஒவ்வொரு ரோலும் அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா பெண்கள் படுற கஷ்டத்தை ரொம்ப அழகா ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஓவரால் கம்யூனிட்டி எல்லாமே சப்போர்ட் இருக்கு, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க சொல்றது ரைட்டு தான். விடுதலையில பாத்தீங்கன்னா மதுரைல தமிழ்நாடு விடுதலை ஏத்துக்கிட்டாங்க, அதே கொட்டுக்களையும் ஏத்துக்கிட்டாங்க, உலக ஒட்டுக்கலை கருடனை ஏத்துக்கிட்டாங்க. மதுரை மட்டும் இல்ல. சோ வந்து நல்ல படத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த படம் அதுல ஒரு மிகப்பெரிய முயற்சியும் கூட சொல்லலாம், சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து இந்த கமர்ஷியலா, அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு மக்கள் மட்டும் கொண்டாடிட்டு விடல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடுறப்ப அந்த மரியாதை வந்து எல்லாருக்குமே சூரிய மேல என்ன மதுரை மக்கள் வந்து கொள்ள ஒரு குறைஞ்ச ஒரு 1000 குடும்பத்தை ஆள வைக்கிறாங்கண்ணே. 10 கடை நடத்தினாலும் 1000 குடும்பத்தை ஆள வைக்கிறன்றப்ப எல்லாரும் மனசுல நல்லா இருக்கணும். அவர்கிட்ட பழகினா தெரியும் அவ்வளவு. ஆமா சோ அதை விட்டுருவோம். ஆமா அவர் அண்ணன் பர்சனலா அதை பேச வேண்டாம். நம்ம படத்தோட வச்சு பார்த்தா படம் அவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, அது எந்த இடத்துல நம்ம சரி பண்றது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு காலம் வந்து நிக்கும் இடையில, படத்தோட சொல்லாம சொல்ற ஒரு காலம் வந்து நிக்கும். எல்லாம் அப்படி சம்பிச்சு போய் நிப்பாங்க. போய் அந்த காலக்காரனை கூட்டம் ஒரு சின்ன அப்பள ஓடி வந்து அந்த காலையை கூட்டி போகும். அந்த வீரத்தை அவ்வளவு அழகா. அண்ணே படமே ஒரு கவிதைனே, இல்ல நெகட்டிவ் சொல்ல சிம்பிளா சொல்லணும். அந்த கான்ட்ரவர்சி விட்டுருவோம். படம் ஒரு அழகான கவிதைனே. ஒண்ணு இல்ல அவரை விட்டுருவோம். சிம்பிளா சொல்லணும்னா படம் ஒரு அழகான கவிதைனே. படம் வந்து ஒரு அழகான கவிதை. எல்லாருமே வந்துட்டு கதையோ ஆக்டிங்கையோ எதுவுமே குறை சொல்லல. எல்லாருமே கடைசியில வந்து அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் டச் பண்றாங்க. கிளைமேக்ஸ் உங்க கையில கொடுத்துட்டாங்கண்ணே. கிளைமேக்ஸ் போற சீன்ல சூரியன் வருவாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ் உங்க பாயிண்ட் நீங்க பார்த்தா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் உங்க கையிலன்றது அழகா தெரியும். அதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடியே பூசாரி ஒருத்தர் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வந்து மந்திரம் போடுறாரு. போட்டு இத்தனை வருஷமா எங்கப்பா போனீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு ரொம்ப முத்த விட்டுட்டீங்க, இனி ஒன்னும் பண்ண முடியாது, எதுவும் நெருங்காது அப்படின்றாரு. அதை வந்து அந்த கதையோடைய இதை வந்து அப்படியே இதுக்கு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், ரைட்டு, இனி செட்டில் ஆயிரும், சரி பண்ணிடலாம், சரியாயிரும் அப்படிங்கறத கிளைமேக்ஸ். அதை நம்ம எப்படி வேணாலும் ஏத்துக்கலாம். அதை
இதை நம்பி வந்து படத்தோட இதே வந்து லாஸ்டா கிளைமாக்ஸ் முடிஞ்சாலும் கிளைமேக்ஸ் வைக்கல ஆமா. என்னைக்கு நம்ம முயற்சி பண்றது எல்லா படத்துல கிளைமேக்ஸ் கொடுத்தா அப்புறம் இந்த படத்துல முயற்சிக்கு கைது விட்டுறாங்க. நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த படத்துல வேர்ல்ட் லெவல் இது ஆக்சுவலா ஒரு அவார்ட் வினிங் படம். புது முயற்சி நிறைய கொடுக்கணும். அதுல ஒரு முயற்சி தான் அந்த மியூசிக்கே இல்லாம லைவா நம்ம அப்படியே படத்துல நுழைஞ்சாலே நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டோவோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி போடுறது கிளைமேக்ஸ்ல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டி கிளைமேக்ஸ் நீ சிந்திச்சுக்கூடா அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நம்ம பார்வையில் நம்ம சிந்திக்கிறது, அடுத்தவங்களோட முடிவை நம்ம ஏத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் பாக்குறாங்களோ அத்தனை பேர் பாயிண்ட் ஆஃப் யோசிக்கும். நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், என் குடும்பத்தை வந்து என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அது படம் முழுக்க காட்டியிருப்பாங்க. நீங்க பாருங்க, கண்டிப்பா அந்த இதை நீங்க ஏத்துக்குவீங்க. அவ்வளவு அழகா டைரக்டரோட ஒரு சில இப்ப தங்கலான் ரிவ்யூ சொன்னாருன்றீங்களா, நெகட்டிவா சொன்னாருன்னு சொல்றீங்க. ஓகே, நேத்து அந்த ரிவ்யூ நானும் இருந்தா இருக்கோம் அவர்கிட்ட. சரியா, அதுல என்ன இதுனா அதுல வந்து இன்னொரு ஆள்கிட்ட நாங்க எடுத்தோம். அவர் வந்து அப்படியே சாதிய வன்மத்தை வந்து கக்குறாரு. அது வேணாம்னே, இதுவே சொல்றேன் விட்டுருவேன். வன்மத்திலாம் இவனே ஒரு படைப்பை நம்ம பார்வையில எந்த அளவுக்கு பாக்குறோம், நல்லா சொல்ற எல்லாரோட உரிமை. ஆனா ஓப்பனா சொல்றேனே, இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்க என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு முயற்சிக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இவ்வளவு அழகா ஒரு படத்தை வேர்ல்ட் லெவல் கொண்டு போய் இந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் யோசிச்சு ஒரு படத்தை எடுக்க முடியுமா, அதுக்குள்ள பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, எஸ்கே மாதிரி எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி நல்ல படங்கள் வரும். கமர்ஷியல் தான் வேணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஓபனா சொன்னா கண்டிப்பானே படம் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கண்ணே. இந்த மாதிரி முயற்சிக்கு நம்ம மதுரை மக்கள் இல்ல, தமிழ் மக்கள் இல்ல, உலக மக்கள் பாராட்டனே. படம் முழுக்க காமெடி அவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணே. காமெடி மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ள என்ன நீ ஓடா அப்படின்னு அந்த ஒரு நம்ம பேர்டோட அழகா யூஸ் பண்ண பாத்தீங்களா, அழகா யூஸ் பண்ணி எல்லாரும் சேர்த்து ஒரு வார்த்தைகள் அந்த வார்த்தையில அப்படியே ரியாலா இருக்கும் படம். சூப்பரா இருக்கு படம். நீங்க வந்து நீங்க மதுரை ஸ்லாங் இல்ல, மதுரையோட வாழ்வியல் தான். மாப்பிள்ள வா சரக்கடி போமா, மாப்பிள்ள அவங்க அப்படின்னு இல்லையா, அந்த அழகா ரொம்ப அழகா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிப்பா இல்லாம ரொம்ப லைவா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. அது சினிமா லவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாபெரும் விருந்து. ஓகே, தேங்க்யூ so much.